நம்ம இன்னைக்கு வாசிக்க போற சிறுகதை சீசர். ஜெயகாந்தனோட சிறுகதை வாசிக்கலாமா? நிலைமை ரொம்பவும் ரசபாசம் ஆகிவிட்டது. கீழிருந்து கிளம்பிய திடீர் சந்தடியில் அப்பாவின் உரத்த குரலை கேட்டு மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு விழித்து எழுந்திருக்க பயந்து கொண்டு, இந்த சமயத்தில் அப்பாவின் கண்ணில் பட்டுவிடக்கூடாதே என்று எழுந்து பார்க்காமலே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு, கீழே கும்பல் கூடி நிற்கிற அவர்கள் முகத்தில் விழிக்க விரும்பாத தர்ம சங்கடத்தில் 1/4 மணி நேரமாய் நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன். இதோ என் தலைமாடில் இருக்கிற ஜன்னல் வழியாக பார்த்தால் எல்லாம் தெரியும். அபவாதத்துக்கு ஆளாகி நிற்கிற மங்களம், சீதாராமையரின் மனைவி, பரிதாபகரமான அழுகை குரலில் தெய்வத்திடம் முறையிடுகிற மாதிரி எல்லோரையும் சபித்து அலறுகிற குரல் கேட்கிறது. நீங்கெல்லாம் நன்னா இருப்பேலா? இப்படி அபாண்டமா சொல்றேலே, அவர் வரட்டும், கை நிறைய நெருப்பை அள்ளிண்டு நான் சத்தியம் பண்றேன். அவள் அலறிய போது வார்த்தைகள் தெளிவாக கேட்காமல் ஆங்காரமும் கோபமும் கிரீச்சிட்ட அழுகையில் குழம்புகிறது. ஏதோ கை கலப்பு மாதிரி, யாரோ யாரையோ பிடித்து இழுக்கிற மாதிரி, கொண்டு போய் சுவரோரமாக தள்ளுகிற மாதிரி எல்லாம் சத்தங்கள் கேட்கின்றன. ராஸ்கல், எங்கேடா ஓட பாக்குற? சீதாராமையர் வரட்டும், அவர் கையில செருப்பை கொடுத்து உன்னை அடிக்க சொல்லனா என் பேரை மாத்தி வச்சுக்கோ. அவர் வீட்டுல தண்டச்சோறு திங்கிறதும் இல்லாமல் துரோகி பயலே, நானா வெட்டி போடுவேன் உன்னை. இப்போவே அப்பா சாமி வந்த மாதிரி குதிக்கிறார். அப்பாவுக்குத்தான் சாமி வருமே அடிக்கடி. காலையில இருந்து இது 3வது தடவை. இப்போ அம்மாவும் கூட சேர்ந்து கொண்டாள். ஐயோ, உங்களுக்கு என்ன தலையெழுத்து? அந்த பிராமணன் முகத்தை பார்த்து நாம இடம் கொடுத்தோம். கண்ட சனியன்களையும் இழுத்துண்டு வந்து ஆத்துல விட்டுட்டு அவரான காத்தால போயிட்டு ராத்திரி வரார். இங்கே நடக்கிற கஞ்சாவியெல்லாம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு? அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னு சொன்னா உங்களை யார் இப்படி வந்து நிக்க சொன்னா? கருமம், வாங்க உள்ள. நீ போடி உள்ள. இந்த உருமல் போரும். அம்மா இத்தனை நேரம் உள்ள போயிருப்பாள். சார், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. சீதாராமையர் வரட்டும், அவ எப்படி போனா நமக்கென்ன? எதிர்போஷ நாராயணன் அப்பாவை சமாதானம் பண்றார் போல இருக்கு. நமக்கென்னவா? 4 சம்சாரிகள் குடியிருக்கிற இடத்துல இந்த அக்கிரமம் அடுக்குமாங்கானோ? பசு மாதிரி அந்த மனுஷனுக்கு இவா பண்ற துரோகத்துக்கு நாமும் துணை போற மாதிரின்னு ஆயிடும். வீடே இடைந்து போகிற மாதிரி அப்பா கத்துகிறார். வீட்டுக்காரர் இல்லையா? எல்லா குடித்தனக்காரர்களும் வாசலில் கும்பல் குடி நிற்கிறார்கள் போல் இருக்கிறது. நல்ல வேளை, சின்ன பசங்கள் யாரும் இல்லை. எல்லாம் பள்ளிக்கூடம் போய் இருக்கும். இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. சி, மனுஷ சுத்த அல்பம். காலையிலே எனக்கு தெரியும் இப்படி என்னமோ நடக்க போறதுன்னு. கொஞ்ச நாளாகவே பொம்மநாட்டிகள் எல்லாம் ஒத்துமையா கூடிண்டு இதுல மங்களத்தை மட்டும் சேர்த்துக்காமல் ரகசியம் பேசினா. அப்புறம் காலையில அம்மா போய் அப்பாவோட ரகசியம் பேசினா. அப்பா மூக்கை வெடிச்சுண்டு செருமை உரிமிண்டு முற்றத்துல போய் நின்னுண்டு சீதாராமையர் வீட்டை முறைச்சி பார்த்தாரு. அப்பவே எனக்கு தெரியும் என்னமோ ரகை நடக்க போறதுன்னு. நான் ஒரு மடையன். 10 மணிக்கு சாப்பாடானதும் வழக்கம் போல எங்கேயாவது வெளியே போய் தொலைத்திருந்தால் இந்த கருமத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்க நேர்ந்திருக்காது. பேப்பர்ல வாண்டட் காலம் பார்த்துண்டு தூங்கி தொலைத்தேன். காலையில நான் சாப்பிடும் போது தட்டில் சாதத்தை போட்டுட்டு அம்மா அப்பா கிட்ட ஒரு தடவை ஓடி என்னவோ கையையும் காலையும் ஆட்டிண்டு ரகசியம் குரலில் பேசிட்டு இருந்தாள். அப்போவே அவ ரகசியம் அசிங்கமா இருந்தது, அல்பமா இருந்தது. நான் சாதத்தை தட்டில் பிசைந்து கொண்டே மோருக்காக காத்திருந்தேன். யார் எப்படி போனால் இவாளுக்கு என்னவாம்? எதுக்காக யாரை பத்தியாவது அபாண்டமா ஏதாவது சொல்லணும்? இதுல இவாளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சப்போ இவாளுக்கு பிள்ளையா பிறந்ததுக்காக சுவத்துல முட்டிக்கலாம் போல் இருந்தது. அம்மானு பல்லை கடிச்சுண்டு கத்தினேன். எனக்கு மோரை ஊத்தி தொலைச்சிட்டு அப்புறமா போய் ஊரோம்ப அளக்கலாம். அவ்வளவுதான். அப்பாவுக்கு சாமி வந்துடுத்து. துரைக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுத்தோன்னு ஆரம்பிச்சவர் நான் சாப்பிட்டு எழுந்திருக்கிறதுக்குள்ள 100 தண்டச்சோறு போட்டுட்டாரு. நான் தலைய குனிஞ்சுண்டு இன்னும் நன்னா தட்டுல கவிழ்ந்துண்டு கண்ணுல இருந்து தண்ணி முட்டின்ட்டு வந்து சாதத்துல விழருது. எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சு குடிச்சிட்டு மாடிக்கு வந்து விழுந்தவன் தான். தண்டச்சோறுன்னு வார்த்தையை கேட்டுண்டே வயிற்ற நிரப்பிக்கிறது எனக்கு வழக்கமா போச்சு. எங்கயாவது ஓடிடலாம்னு தோன்றது. எங்க ஓடுறது? எவ்வளவு அப்ளிகேஷன் தான் போடுறது? எத்தனை பேரை தான் பார்த்து பல்லை காட்டுறது? உடம்பாவது வாட்ட சாட்டமா இருக்கா? மிலிட்ரிக்கு போகலாம்னு போனா வெயிட் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டான். SSLC படிச்சவனுக்கு என்ன உத்தியோகம் கிடைக்கும்? இந்த காலத்துல BA MBA எல்லாம் திண்டாடுறான். என்ன வேலையானாலும் நான் செய்ய தயார்தான். நம்ம சீதாராமையர் கிட்ட கூட தான் உங்க கேன்டீன்லே வந்து சர்வர் வேலை செய்யறேன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனால் அவ கேன்டீன்ல போன வாரம் ரிட்ரெச்மெண்ட் ஆயித்தானே அந்த மணி வந்து இவாத்துல உட்கார்ந்துண்டு இப்போ இவ்வளவு ரகுலையும் ரசாபாசமும் ஆகியிருக்கு.
சீதாராமையர் ஆத்துல மணி தண்டச்சோறு தின்னால் இந்த அப்பாவுக்கு என்னவாம்? என்ன இவர் தண்டச்சோறுன்னு சொல்ற போதெல்லாம் அந்த மணியையும் சேர்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இவர் மட்டும் என்னவாம்? உடம்பு வளைச்சு எங்கேயாவது ஒரு மாசம் வேலை செய்திருக்கிறாரா? தாத்தா கட்டி போட்ட வீடு, அஞ்சரை பெட்டி மாதிரி தடுத்து 480 ரூபாய் வாடகை வருது. சீட்டாடின்ட்டே இவர் காலத்தை தள்ளுறாரு. இவர் சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டியிருந்தாருன்னா ஒரு வேளை கூட இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நாழியாகுமா? சில சமயங்களை கேட்டு விடலான்னு கூட தோன்றது. கேட்டுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்றது? அப்புறமும் இங்கேயே உட்கார்ந்து தண்டச்சோறு தானே திங்கணும். நான் தண்டச்சோறு திங்கிறது உண்மைதானே? இதுக்கு நீங்க திங்கிறதும் தண்டச்சோறு தானே சொல்றது பதிலாயிடுமா? இந்த வீட்டை தாத்தா கட்டியிருந்தால் என்ன, முப்பாட்டன் கட்டியிருந்தால் என்ன? இப்போது இந்த குடும்பத்துக்கு அதிகாரி அப்பா தானே. அவர் எவ்வளவு முரடனாக இருந்தாலும், முன்கோபியாக இருந்தாலும், அல்பமாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவரை நேரில் முகத்துக்கு முகம் பார்த்துட்டா ஆகட்டும், சரி, உண்டு இல்லைன்னு ஒவ்வொரு வார்த்தை தான் பேச முடியாது. அவர் சத்தம் போட்டுட்டால் அது கூட வரமாட்டேன் என்கிறது. இப்ப கொஞ்ச நாளாத்தான் அப்பா என்னை அடிக்கிறது இல்ல, ஆனால் அடிச்சிருவாரோ என்கிற பயம் இப்போதும் இருக்கு. அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த பயம் இருக்கும் போல இருக்கு. அதோ அப்பா கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேன், இங்கதான் இருக்கேன். பேஷியை இழுத்து சொருகிண்டு படபடன்னு மாடியில இறங்கி ஓடுறேன். நான் நினைத்தது போலவே விஷயம் ரொம்ப முற்றித்தான் போய்விட்டது. முற்றத்துல எல்லோரும் கூட்டமா நிக்கிறா. மங்களம் என்னை பார்த்துட்டு முறையிடுற மாதிரி உதட பிதுங்கி அழறாள். மணி பயந்து போய் முழங்காலை கட்டிண்டு குனிந்த தலையுடன் உட்கார்ந்திருந்தான். யாரோ பிடிச்சு உலுக்கின மாதிரி அவன் தலைமயிறு கலைந்திருக்கு. சட்டை கூட காலர்கிட்ட கொஞ்சம் கிழிந்திருக்கு. தன் உடம்பு பலத்தால அவனை ஒரு பக்கம் அடக்கி உட்கார வைத்திட்ட திமிரில் அப்பா மடித்து கட்டிய வேஷ்டியோடு காலை அகட்டி கொண்டு இடுப்பில் ஒரு கையை வைத்து நெப்போலியன் மாதிரி நிற்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பீரங்கி படை வரிசை இல்லை. அவ்வளவுதான். அப்பாவின் அட்டகாசத்தில் எல்லோரும் கிளியெடுத்து போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. யார் என்ன பேசினாலும் இப்போது அவர் எடுத்திருந்து பேசிவிடுவார் என்கிற பயத்தால் நியாயம் அநியாயம் தெரிந்தவர்கள் கூட, பயம் வந்துவிட்டால் நியாயம் அநியாயம் எங்கே தெரிவது? என்னை மாதிரியே அப்பாவை சார்ந்தவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். மங்களம் அழுவது ரொம்ப பாவமாக இருக்கிறது. மணியை அடித்தோ இழுத்தோ அவன் மீது கை நீட்டி இருக்கிற அப்பாவின் செய்கை இவர் எவ்வளவு ரவுடித்தனமானவர் என்று கண்ணெதிரே நிரூபணமாகிற போது அவமானம் என்னை பிடுங்கி தின்றது. இவருடைய கோபத்துக்கும் இந்த காரியங்களுக்கும் உண்மையிலே நியாயம் இருந்தாலும் இவரே தன் வாயால் பசு என்றும் நல்லவர் என்றும் யோக்கியர் என்றும் சொல்கிற அந்த சீதாராமையருக்கு இவரது செய்கையால் ஏற்பட்டுவிட்ட அவமானம் புரியாத இவரது அறியாமை எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்கிறது. இந்த அப்பாவின் குணம் எனக்கு தெரியும். இவர் வெட்டி விட்டு கட்டி கொண்டு அழுவார். மாடியில் இருந்து இறங்கி வருவதற்குள் ஆத்திரம் தாங்காத அப்பா என்னை மேலும் 2 தரம் கூப்பிட்டு விட்டார். முதல் குரல் டே அம்பி, இரண்டாவது என் பெயரை சொல்லி, மூன்றாவது பல்லை கொடைத்து கொண்டு ஏ தடியா நான் எதிரே வந்து நிற்கிறேன். உள்ளுக்குள் என்னமோ நடுங்கிற்று. அந்த கேண்டீனுக்கு போய் கையோடு சீதாராமையரை இழுத்துண்டு வா, போடா, அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தப்பித்தேனே என்று நான் வெளியே ஓடுகிறேன். தெருவுக்கு வந்த பிறகு மெதுவாக நடக்க ஆரம்பித்து நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு பயங்கரமான, சிக்கலான, சென்சிட்டிவான, இன்னொருவர் பொண்டாட்டி சம்பந்தமான விஷயத்தில் முன் யோசனை இல்லாமல் முரட்டுத்தனமாக இந்த அப்பா தலையிட்டு விட்டாரே, இது எங்கே போய் நிற்கும், என்ன ஆகும் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. சீதாராமையர் ரொம்ப சாது, நல்லவர். நான் சின்ன குழந்தையா இருக்கிற போதிலிருந்தே அவரை தெரியும். அவருக்கு கோபம் வந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார். இல்லைன்னா யாரையாவது சிரிக்க வச்சுட்டு வாயை மூடிண்டு பேசாமல் இருப்பார். அவர் ஜோக் அடிச்சு யாரும் சிரிக்கலனா அவரே சத்தம் போட்டு சிரிச்சிடுவார். 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும், இப்போ நான் இருக்கேனே இந்த மாடி ரூமில் தான் அவர் ஒண்டிக்கட்டையாய் இருந்தார். வெயிட் லிஃப்ட் பண்ற மாதிரி, கர்லா கட்டையை சுத்துற மாதிரி எல்லாம் போட்டோ பிடிச்சு ரூம் நிறைய மாட்டி வச்சிருப்பார். நான் சின்ன பையனா இருக்கிற போது அந்த விவேகானந்தா உடற்பயிற்சி கழகத்துக்கு என்னையும் கூட அழைச்சிட்டு போவார். ஊற வைத்த பச்சை கடலையை எனக்கு ஒரு பிடி அள்ளி தருவார். அவருக்கு கல்யாணமான பிறகு அதையெல்லாம் விட்டுட்டார். 40 வயது வரைக்கும் பிரம்மச்சரியம் ரொம்ப உசத்தி என்று கடைபிடித்து கொண்டு வந்தவர் திடீர் என்று ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டு மங்களத்தோடு வந்து நின்றார். அந்த கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை கதை மாதிரி எல்லோரும் பேசி பேசி எல்லோருக்கும் அது தெரியும். அவரே சில சமயம் முற்றத்தில் வந்து நின்று கொண்டு குழாயடியில் தண்ணி பிடிக்கிறவார்கிட்ட சிரிக்க சிரிக்க சொல்லுவார். மங்களம் வீட்டுக்குள்ள இருந்தே சிரிச்சுக்குவாள். கேண்டீனுக்கு இன்னும் ஒரு பாரல் அங்க இருக்கு. அது ஒரு டுட்டோரியல் காலேஜ்ல இருக்கிற கேண்டீன். அந்த பிரின்சிபல் இவரோட கூட படிச்சாராம்.
அதனால இவருக்கு இங்க ரொம்ப சலுகை. ஆனாலும் சலுகை தருகிறார்களே என்பதற்காக பெற்றுக்கொள்ள கூடாது என்பார் இவர். இப்போது அவர்கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றது? என் வாயால நான் ஒன்னும் சொல்ல போறதில்லை. நான் சின்ன பையன்தானே. மாமா, அப்பா உங்களை கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார். ஏதோ அவசரமானு சொல்ல போறேன். சீதாராமையரை நான் நேரில் பார்க்கும்போது மாமானு தான் கூப்பிடுவேன். ஆனால் மனசுல நினைச்சுக்கிறது சீதாராமையர் தான். சீதாராமையர் 2 வருஷத்துக்கு முன்ன பாலக்காட்டுக்கு போனார். அவர் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வந்தது. அந்த அக்காவுக்கு இவர் மாசம் 50 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணுவாரு. கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டார்களோட ஏதோ தகராறாம். தாலி கட்ட போற நேரத்துல கட்டப்படாதுன்னு தடுத்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவனை இழுத்து கொண்டு போயிட்டாராம். அந்த மாப்பிள்ளை என்ன மாதிரி சோப்லாங்கியா இருப்பான் போல் இருக்கு. என்ன பண்றது? இவரோட அக்கா வந்து என் மானத்தை காப்பாத்துடா தம்பின்னு இவர்கிட்ட அழுதாலாம். உடனே அது வரைக்கும் எல்லோரையும் உபச்சாரம் பண்ணிட்டு இருந்த பெண் வீட்டுக்காரரான சீதாராமையர் கெட்டி மேளம்னு கத்திண்டே ஓடி போய் மனையில உட்கார்ந்து மங்களத்தின் கழுத்தில் தாலியை கட்டிட்டாராம். இதை அவர் சொல்லும் போது எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள். அவர் வீட்டில் இருக்கிற போது இந்த மாதிரி எதையாவது சொல்லி மங்களத்தையும் மற்ற பேர்களையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பார். அவர்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் எல்லோர் எதிரிலையும் மங்களத்தை கேட்டார். சுயம்பரத்தில் யாரையோ நினைச்சுண்டு யார் கழுத்திலேயோ மாலையை போட்ட மாதிரி தாலி கட்டுற முதல் நிமிஷம் வரைக்கும் யாரையோ புருஷனா நினைச்சுட்டு இருந்துட்டு நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. அப்போ மங்களம் குழாயடியில் தண்ணீர் பிடிச்சுட்டு இருந்தாள். இவர் விளையாட்டாக அப்படி சொன்னதும் அவளுக்கு சுருக்கென்று தைத்து விட்டது போல் இருந்தது. ஆனாலும் அவள் சிரிச்சுண்டே சொன்னாள், நான் யாரையும் நினைச்சுண்டு இல்ல, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கூடன்னு பகவானைத்தான் நினைச்சுட்டு இருந்தேன். எனக்கு எது நல்லதோ அதை பகவான் நடத்தி வச்சுட்டாருன்னு நான் சந்தோஷமா இருக்கேன். இதோ இந்த டுட்டோரியல் காலேஜ் வந்தாச்சு. கேண்டீன் பின்னால இருக்கு. கேண்டீன் உள்ளே நுழைகிற போது அவர் அந்த சுவர் மூலையில் மாட்டி இருக்கிற கண்ணாடி முன்னாலே நின்று தலைவாருகிறார். ஆணையில் தொங்குகிற அரக்கை சட்டையை எடுத்து சட்டை பையை காலி பண்ணிட்டு 2 தடவை உதறுகிறார். மணி பர்ஸ், வெத்தலை சீவல் பொட்டலம், தலைவாரி கொண்டாரே அந்த சீப்பு எல்லாத்தையும் பாக்கெட்டில் வச்சுண்டு மறுபடியும் கண்ணாடியில் பார்க்கிற போது பின்னாடி நிற்கிற என்னை பார்த்து விட்டார். திரும்பி என்னை பார்த்து சிரிக்கிறார். சிரிச்சுண்டே கேட்கிறார், வா காபி சாப்பிடுறியா? வேண்டாம், உங்களை அப்பா அவசரமா கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார். உங்க அப்பாவுக்கு எப்பத்தான் அவசரம் இல்ல? நீ ஆத்துல காபி சாப்பிட்டியா? இல்ல, தூங்கிட்டு இருந்தேன். என்னை எழுப்பி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா அப்பா. சரி சரி உட்கார். என்னை உட்கார வைத்து விட்டு உள்ளே போய் ஒரு தட்டில் ஒரு கரண்டி கேசரியும் காராம்பூதியும் கொண்டு வந்து வைத்துவிட்டு, குண்டுமணி ஒரு காஃபி கொண்டு வா என்று குறுக்கே போகிற யாரிடமோ சொல்கிறார். கேசரி நன்றாக இருந்தது. சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போதே வயிற்றுக்குள் என்னமோ திக் திக் என்று ஒரு பயம். குண்டுமணி காப்பி கொண்டு வந்து வைக்கிறான். இவர் கள்ள அருகே போய் ஒரு நீளமான நோட்டு புத்தகத்தை எடுத்து தனது பக்கத்தை புரட்டி ஏதோ கணக்கு எழுதுகிறார். இப்போது நான் சாப்பிடுற கணக்கோ? திரும்பி வந்து நான் உட்கார்ந்திருந்த பெஞ்சில் பக்கத்திலேயே உட்கார்ந்து வெற்றிலை போடுகிறார். நான் அவசரமாக காப்பியை விழுகுகிறேன். அங்கே வீட்டில் இருக்கிற பதட்ட நிலையும், அப்பாவின் சாமியாட்டமும், மங்களத்தின் பரிதாபகரமான அலறலும், மணியின் அவமானமும், மற்றவர்களின் லஜ்ஜை கெட்ட மௌனமும், அப்பாவுக்கு பரிந்து கொண்டு பேசுகிற அம்மாவின் புலம்பலும் ஒரு பக்கம் மனசில் வந்து கவிழ்கிறது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாத சீதாராமையரின் நிதானமும், என்னிடம் அவர் காட்டுகிற அன்பும், இன்னும் சற்று நேரத்தில் நடக்க போற கலேபரமும் மனதில் படுகிற போது இவர் காட்டுகிற நிதானத்தில் நானும் பங்கு கொண்டு இவர் அன்போடு தருகிற இவற்றை எல்லாம் சாப்பிடுவது ஒரு குற்றமோ ஒரு துரோகமோ என்று நினைக்கும் போது எனக்கு நெஞ்சில் அடைக்கிறது. நான் அவசரமாக ஓடி கை கழுவி கொண்டு வந்து வாங்கோ மாமா போகலாம்னு பறக்கிறேன். இரேண்டா, ஒன்னும் அவசரம் இருக்காது. சீட்டாட்டத்திற்கு ஒரு கை குறையுமா இருக்கும். நானும் ஆத்துக்குத்தான் புறப்பட்டு இருக்கேன். அது போகட்டும், நீ என்னமோ மிலிட்ரியில சேர போனியாமே? ஏண்டா அசடே, உன்ன மாதிரி ஆளையெல்லாம் மிலிட்ரியில எடுத்தால் தேசம் உருப்பிட்டார் போலத்தான். ஒரு துப்பாக்கி உன்னால் தூக்க முடியுமோ? எக்ஸசைஸ் பண்ணுடான்னு அடிச்சுண்ட கேட்டியா என்று சொல்லிக்கொண்டே தன் முண்டாவை திருகிக் கொள்கிறார். சீதாராமையர் இப்போதெல்லாம் எக்ஸசைஸ் செய்வதில்லை என்றாலும் அந்த உடம்பு வாகு அப்படியே இருக்கிறது. புறப்படுங்க மாமா, அப்புறம் அப்பா என்னை திட்டுவார் என்று நான் கெஞ்சுகிறேன். செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டவர் அந்த காலேஜ் காம்பவுண்டை தாண்டுவதற்குள் ஒரு 4-5 பேரிடம் நின்று ஏதேதோ பேசி எல்லோரும் இவரை திரும்பி பார்க்கிற மாதிரி சிரிப்பு சிரித்து வெளியே வருவதற்குள் இந்த நல்ல மனிதருக்கு வீட்டில் காத்து கொண்டிருக்கிற அதிர்ச்சியை எண்ணி எண்ணி எனக்கு அடிக்கடி வயிற்றில் என்னவோ செய்கிறது. அங்கே படிக்கிற பையன்களுக்கு எல்லாம் இவர் மேல் ரொம்ப பிரியம் போல் இருக்கிறது.
காம்பவுண்டுக்கு வெளியே வந்த பிறகு, மாமா ஆத்துக்கு கிளம்பியாச்சா என்று ஒரு குரல் கேட்கிறது. திரும்பி பார்த்தால் மாடி வராந்தாவில் 4 பையன்கள் நின்று கொண்டு நோட்டு புத்தகத்தோடு கையாட்டுகிறார்கள். இவரும் திரும்பி பார்த்து 6 மணிக்கு வந்துடுவேன் என்று சொல்லி கையாட்டுகிறார். வருகிற வழியில் அந்த மாணவர்களை பற்றி ஒரேடியாக புகழ்கிறார். எல்லாம் ஃபெயிலான பசங்கள், இந்த குழந்தைகள் எல்லாம் ஏன் ஃபெயில் ஆடுறதுன்னு தெரியுமா? அவளெல்லாம் உன்னை மாதிரி மண்டு இல்லை, மகா புத்திசாலிகள், அதனால தான் ஃபெயில் ஆயிடுறதுகள். நீ ஒரு கிளாஸ்ல கூட ஃபெயில் ஆகாம தான் படிச்ச, என்ன புண்ணியம்னு சொல்லு. படிச்சு பாஸ் ஆகிற ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலையுமே மகா கெட்டிக்காரனுங்கள் இந்த பசங்கள். ஆமா, நிஜத்துக்கு சொல்றேன்டா, மறந்துட்டேனே, அந்த பிரின்சிபால் கிட்ட உன்னை பத்தி சொல்லி இருக்கேன். நல்ல பையன், கேன்டீன்ல சர்வர் பணிக்காவது வரேங்கிறான். நம்ம ஆபீஸ்ல ஏதாவது வேக்கன்சி இருந்தால் மறந்துடப்படாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன், பார்க்கலாம். என்னென்னவோ பேசிக்கொண்டே வருகிறார். எனக்கு எதுவுமே மனசில் தங்கவில்லை. அதோ வீடு தெரிகிறது. எதுக்காக்கும் உங்க அப்பாவுக்கு இவ்வளவு அவசரமா என்னை அழைச்சிட்டு வர சொன்னாராம்? என்ன விஷயம் என்று கண்ணை சிமிட்டிக் கொண்டே கேட்கிறார். நான் அழுது விடுவேன் போல் இருக்கிறது. என்னை ஒன்னும் கேட்காதீங்கோ, நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இப்படி சொன்னது எதனால் என்று அவருக்கு விளங்கவில்லை. சிரித்துக் கொள்கிறார். எல்லாத்துக்கும் எப்போதும் இந்த சிரிப்புத்தான். அம்மா சொன்னதும் அப்பா கண்டுபிடித்ததும் ஒருவேளை நிஜமாகவே இருக்கலாமோ என்று இப்போது நானும் முதல் தடவையாக நினைக்கிறேன். இதுவரை இந்த விஷயத்தில் சம்பந்தப்படாதவனாய் இதற்கு வெளியே நின்று பார்த்த அனுபவம் நீங்கி நானும் இதற்குள் சிக்கிக் கொண்ட மாதிரி எனக்கு மனசில் ஒரு ஆவேசம் வந்தது. மங்களம் இவருக்கு துரோகம் செய்வாளா? இந்த மணி ஒரு காலி பயலா? அப்படியானால் அவனை அப்பா அடிச்சது ரொம்ப சரிதானே? அப்பா சொன்ன மாதிரி இந்த மாமா கையில செருப்பை கொடுத்து அவனை அடிக்க வச்சா அதுவும் நியாயம் தானே? சரி, மங்களத்தை என்ன பண்றது? இந்த மாமாவுக்கும் அவளுக்கும் 20 வயது வித்தியாசம்னா அதுக்காக ஒரு பெண் தப்பு பண்ணுவாளா? என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு துரோகத்தை இந்த மாமாவால தாங்கிக்க முடியுமோ? சாது மீறண்டால் காடு கொள்ளாதும்பாளே, அந்த மாதிரி ஏதாவது நடக்க போறதா என்றெல்லாம் நினைத்து கொண்டு குனிந்த தலையுடன் நான் வேகமாக நடக்கிறேன். என் வேகத்தில் மாமாவின் நடை வேகமும் அதிகரிக்கிறது. மணியும் மங்களமும் மத்தியானம் எல்லாம் தாயம் விளையாடுவார்கள். மணி நன்றாக பாடுவான். மாமா கூட அவனை பாட சொல்லி கேட்பார். மங்களத்திற்கு ஒத்தாசையாக எல்லா வேலைகளும் செய்வான். அவனுக்கும் பாலக்காடு தான் சொந்த ஊராம். மங்களத்திற்கு அவனை அங்கேயே தெரியுமாம். ஒருவேளை அங்கேயே அவர்களுக்குள் இந்த நல்ல மனுஷர் இந்த துரோகத்தை எப்படி தாங்கிக் கொள்வார்? இவருக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாம். வீடு வந்தாச்சு. இவரை கண்ட உடனேயே இவர் பார்வையிலே படுறதுக்கு முன்னே ஒளிஞ்சிக்கணும்னு பயந்து ஓடுகிற மாதிரி இந்த நேரம் வரைக்கும் முற்றத்துல கூடி நின்று வேடிக்கை பார்த்திருந்தவா எல்லோரும் அவ வலைக்குள்ள சரசரன் நுழைறா. அப்பா தான் தைரியமா அங்கேயே நின்னுண்டு திரும்பி பார்க்கிறார். அப்பாவோட அந்த தைரியம் எனக்கு ஒரு நிமிஷம் பெருமையா கூட இருக்கு. வாரும் வாரும்னு என்னமோ சொல்ல வரார் அவர். அதுக்குள்ள மங்களம் அலறி அழுது கொண்டு ஓடி வந்து சீதாராமையர் கால விழறாள். அவள் அழுது கொண்டே என்னமோ சொல்வது ஒன்றுமே புரியவில்லை. மணி வெடவெட என்று நடுங்கிக் கொண்டு எழுந்து நின்றான். அப்பாதான் பெரிய குரலில் 4 குடித்தனம் இருக்கிற இடத்துல என்று சொல்வதற்குள் சீதாராமையர் சித்த வாய மூடிண்டு இருங்கோ என்று கடுமையாக சொன்னவுடன் அப்பாவுக்கு வாயெடுத்து போகிறது. ஆனால் கோபத்தால் பல்லை கடிக்கிறார். சீதாராமையர் அதை கவனிக்காமல் மங்களத்தை ஒரு குழந்தையை தூக்குவது மாதிரி தூக்கி நிறுத்தி, என்னத்துக்கு இப்படி அழறாய்? அழாமல் சொல்லு, என்ன நடந்தது என்கிறார். மங்களத்துக்கோ அழ முடிகிற மாதிரி எதையும் சொல்ல முடியவில்லை. அதையும் கேட்க விடாமல் இந்த அப்பா கத்த ஆரம்பித்து விட்டார். எனக்கு என்னங்கானம் போச்சு? உன் நல்ல மனசுக்கு இவா பண்ற துரோகம் தாங்க முடியாமல் நான் ஓடி வந்தேன். நான் பொய் சொல்றேனான்னு இந்த ஆத்துல இருக்கிறவாளை எல்லாம் கேளும். எங்க யாரையும் காணோம். இப்படி ஒரு பொய்யை சொல்லி எனக்கென்ன ஆகணும்? உம்மை எனக்கு 20 வருஷமா தெரியும். உமக்கு பண்ற துரோகம் எனக்கு பண்ற மாதிரி இருக்கு. வயிறு எரியுது. இந்த சமயத்தில் அம்மாவும் சேர்ந்து கொள்கிறாள். உங்களுக்கு என்ன தலையெழுத்துன்னு அடிச்சுண்டேன், கேட்டேலா என்று அலறுகிறாள் அம்மா. 2 பேருக்கும் தாங்கள் பொய் சொல்லி விட்டோமோ என்ற பயம் வந்துவிட்டது. சீதாராமையர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல், ராஜாமணி ஐயர்வாள், நீங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியாதா? மாமியை அழைச்சுண்டு உள்ளே போங்கோ என்று சொல்லி அப்பாவுக்கு அது காதில் ஏறாமல் போகவே, மாமி நீங்களாவது அவரை அழைச்சுண்டு போங்கோ என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு மங்களத்தை தோளில் தட்டி கொண்டே கேட்கிறார். அழாமல் சொல்லு, இங்க என்ன நடந்தது? மங்களம் பொங்கி பொங்கி இப்பொழுது அதிகமாகவே அழுகிறாள். அழுது அழுது தேம்பிக் கொண்டே சொல்கிறாள், நானும் நம்ம மணியும் இதோ அங்கே உட்கார்ந்துண்டு வீட்டுக்குள் கூடத்தை காட்டிக்கொண்டு அதற்கு மேல் சொல்ல முடியாமல் கூடத்தை காட்டிய கை அப்படியே நிற்கிறது. குரல் விம்மி அடைக்கிறது.
அந்த இடத்தில் சற்றுமுன் நிகழ்ந்த காட்சி அவள் மனசில் வர மறுபடியும் ஒரு பெரிய அழுகை. அழப்படாது, அழாமல் சொல்லு என்று ஒரு குழந்தையை தேற்றுவது மாதிரி தேற்றுகிறார் சீதாராமையர். அங்கே உட்கார்ந்துண்டு தாயம் விளையாடி கொண்டிருந்தோம். நேரா வெயில் அடிக்கிறதேன்னு நான் தான் வாசக்கதவை சாத்தினேன். ஜன்னல் கதவெல்லாம் திறந்துதான் இருக்கு. மணி தலை வலிக்கிறதுன்னு படுத்துண்டான். நான் காயெல்லாம் எடுத்து டப்பாவில் வைக்கிறச்ச இந்த வீட்டுக்கார மாமா வந்து அதற்கு மேல் அவளால் சொல்ல முடியவில்லை. அந்த சமயம் சுவரோரமாக நின்று கொண்டிருந்த மணியும் அழுகிறான். மண்டு, நீ எதுக்காகும் அழறாய்? போரும், நம்ம ராஜாமணி ஐயருக்கு என் மேல் இருக்கிற அன்பு உன்மேல் இன்னும் வரல. நான் 20 வருஷமா அவளோட பழகியிருக்கேன். நீ இப்பத்தான் வந்திருக்கிறாய் என்று ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். மங்களம் ஓய்வதாக இல்லை. தொடர்ந்து சொல்கிறாள். மணியை பிடிச்சு தரன்னு இழுத்துண்டு வந்து என்னை பத்தி அநியாயமா என்னென்னமோ சொல்றா. நான் கையில நெருப்பை அள்ளிண்டு வேணாலும் சத்தியம் பண்றேன் என்று அவள் அழுது சொல்லிக் கொண்டிருக்கும் போது சீதாராமையர் சிரிக்கிறார். போருமே, நெருப்பை போய் அல்றாளாம் நெருப்பை. ராஜாமணி ஐயர்வாள், இதெல்லாம் என்ன கூத்து? மங்களம் என் பொண்டாட்டி, மணி எங்காத்து பையன். எனக்கு அவளையும் தெரியும், என்னையும் தெரியும், உங்களையும் தெரியும். மங்களம் இன்னைக்கு வந்தவள் தானே. நான் 20 வருஷமா இங்க இருந்து நீங்க சம்சாரம் நடத்தும் அழகையெல்லாம் பார்த்துண்டிருக்கேனே. எவன் தன் பொண்டாட்டியை நம்புறானோ அவனால் தான் ஊரில் இருக்கிறவன் பொண்டாட்டிகளையும் நம்ப முடியும். மாமி, சாயங்காலம் கதை கேட்க போறேலே. மகாபாரதம் சொல்றாளாமே, துரியோதனன் பொண்டாட்டியும் கர்ணனும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தாளாமே. பாதி ஆட்டத்திலே அவள் எழுந்திருக்கச்ச கர்ணன் அவள் மேகலையை பிடிச்சு இழுத்துட்டான். அதெல்லாம் கேட்டிருப்பேலே. துரியோதனன் ரொம்ப கெட்டவன்னு பேரு, ஆனாலும் அவன் ஆம்பளை. அதனால தான் பொண்டாட்டி மேல சந்தேகம் வரல. பொண்டாட்டியை நம்பாதவன் என்ன பெரிய ஆம்பளை? ராஜாமணி ஐயர்வாள், இந்த ஆத்துல இருக்கிறவளை எல்லாம் வேற கூப்பிட்டு கேட்க சொல்றேலே என் பொண்டாட்டியை பத்தி. ரொம்ப நன்னா இருக்கு என்னை பத்தி நீங்க வச்சிருக்கிற அபிப்பிராயம் என்று சொல்லி ஓவென்று சிரிக்கிறார். சிரித்துவிட்டு சொல்கிறார், இந்த ஆத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் நான் சொல்றேன், அவன் பொண்டாட்டியை நம்பினால் போறோம். அதை செய்யுங்கோ. ஏண்டா அழுதுண்டு இருக்க நீ போய் முகத்தை அலும்பிக்கோ என்றதும் மணி குழாயடிக்கு போகிறான். ஆனால் மங்களம் இன்னும் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். இதோ பார், இவாளெல்லாம் உன்னை நம்பி உனக்கு என்ன ஆகணும் சொல்லு. நான் நம்புறேன், உள்ளே வா என்று மறுபடியும் சமாதானம் சொல்லி கைத்தாங்களாக மங்களத்தை அழைத்து கொண்டு போகிறார். நேக்கு இந்த ஆத்துல பயமா இருக்கு, வேற ஏதாவது வீடு பார்த்தோண்டு நம்ம போயிடலாமே என்று மங்களம் உள்ளே போகையில் அவரிடம் சொல்லி இருப்பாள் போலிருக்கிறது. சீதாராமையர் சொன்ன பதில் மட்டும் தான் எனக்கு கேட்டது. அடி அசடே, எங்க போனாலும் லோகம் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் உரக்க சிரித்தார். சீசரின் மனைவி சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவள் என்று படித்தது என் நினைவுக்கு வந்தது. மங்களம் எப்படிப்பட்டவளாய் இருந்தால் என்ன? சீதாராமையர் சீசர்தான் என்று நினைத்துக் கொண்டேன். நன்றி.